ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நார்மல் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஹைட்டு ப்ளஸ் 1 இன்ச் எடுத்துப்போம். ஸ்லீவ் ஹைட் வந்து 9.5 ப்ளஸ் 1 இன்ச்சு 10.5 எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ஹைட்டு மார்க் பண்ணிடுச்சு. இப்போ இந்த சென்டரில் வந்து பைசெப் லைன் மார்க் பண்ண போகிறோம். அது வந்து 3.5 எடுத்துக்கிறோம். பைசெப் லைன் 3.5 மார்க் பண்ணி இந்த பைசெப் லைன் வரைகிறோம். இப்போ பைசெப்போட மெஷர்மெண்ட் வந்து 9 இன்ச் வைக்கிறோம். பைசெப் மெஷர்மெண்ட் எடுப்போம். நம்ம ஸ்லீவு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டு, பைசெப் மெஷர்மெண்ட்டு, அந்த பைசெப் மெஷர்மெண்ட்டு அளவை இங்கே மார்க் பண்ணுறோம். அப்புறம் இங்கேருந்து ஃபஸ்ட் நேரத்துலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வரையும். இப்போ நம்ம இது மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹார்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டோட 1/2 இன்ச் கம்மியாக வேணும். இப்போ இந்த ஹார்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து 11 இன்ச்சு, இது 10 இன்ச் இருக்குது. நம்மளுக்கு வந்து 10.5 வேணும். அதனால் இப்போ கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணணும். 10.5னா 5 5.25. இங்கே இருந்து அப்புறம் 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச்சு. இப்போ வந்து நம்ம ஹார்ம் ஹோல் ட்ரா பண்ண போகிறோம். இப்படி வச்சு இந்த ஹார்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு இந்த 1 இன்ச்லேருந்து இந்த இது கர்வ் எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே இது பண்ணோம்ல, இங்கே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி வரைங்க. நம்ம இந்த ஹார்ம் ஹோல் செக் பண்ணணும். நம்மளுக்கு டாப்போட ஹார்ம் ஹோல் வந்து 11 இருந்துச்சு, ஷோல்டர் பிடிச்சிரும் 1/2 இன்ச்சு. அப்போ 10.5 வந்தால் ஹார்ம் ஹோல் கரெக்ட். கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் இங்கே 1.5 சேம் அலவன்ஸ். ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். சார் 7.25 அப்படியே நம்ம 7.25 மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 1.5. ஸ்லீவ் கட் பண்ணுறோம். நம்ம இங்கே நாச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டர் நாச் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணணும். அதை வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு மேட்ச் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் கட்டிங்.